ஹாய், வெல்கம் பேக் டு சப்ஸ்கிரைப்குமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரெயினை பற்றி 3 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்ப நம்ம எதிர்பார்த்த கோச்சில் டிக்கெட் பல்காக வராது. தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தேட்டர் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட். ஸோ டிக்கெட் புக்கிங் சாஃப்ட்வேர் லோடை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அது பேசஞ்சருக்கு ஈவனாக சீட்டை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளாக, இப்போ சப்போஸ் S5 கோச்சில் மட்டும் 72 சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுப்போம், மற்ற கோச் எம்டியாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ட்ரெயின் டேர்னில் திரும்பும்போது அதை குறிப்பிட்ட S5 கோச் மாஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். அதில் ஆக்ட் ஆகிற சென்ட்ரிஃபியூஷல் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட கோச் மட்டும் ட்ராக்கை விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பேராபத்து ஆக்சிடெண்ட் நிகழலாம். அடுத்த வாட்டி ட்ரெயினில் போகிறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பாருங்கள். எந்த கோச்சிலையும் டிக்கெட் ஃபைனல் ஸ்டேஷன் வரைக்கும் ஃபுல்லாக இருக்காது. நடுவில் வர ஸ்டாப்பில் ஈக்குவலாக பேசஞ்சர் இறங்குற மாதிரி சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, ட்ரெயின் கோச்சில் இந்த மாதிரி நம்பர் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த நம்பர் எதுக்காக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அந்த நம்பரோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இதை பாருங்கள், 04052 அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த 5 டிஜிட் நம்பரில் முதல் 2 டிஜிட் நம்பர் 04. இந்த நம்பர் எதை குறிப்பிடுதுன்னா அதோட உற்பத்தி ஆண்டை குறிப்பிடுது. 04னா 2004ஆம் ஆண்டு இது உற்பத்தி பண்ணியிருக்காங்க. மற்ற 3 எண்ணும் வரிசை எண்ணை பற்றி குறிப்பிடுது. இது 2004 தயாரிக்கப்பட்ட 52வது கோச் அப்படின்னு நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 3வது இன்ஃபர்மேஷன் வாங்க. இந்தியன் ரயில்வேல பெரும்பாலான ட்ரெயினில் நீல கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது யான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1990க்கு முன்னாடி அனைத்து ட்ரெயின்லேயும் வேக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. 1990க்கு பிறகு அட்வான்ஸாக ஏர் பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ வேக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ள ட்ரெயினுக்கெலாம் சிகப்பு நிறமாகவும், ஏர் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ள ட்ரெயினுக்கெலாம் நீல நிறமாகவும் பெயிண்ட் அடித்தாங்க. இப்போ பெரும்பாலும் ஏர் பிரேக்கிங் சிஸ்டத்தையே இந்தியன் ரயில்வே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ட்ரெயின் மட்டும் சிகப்பு நிறமாக காணப்படுறதுக்கு அதோட பிரேக்கிங் சிஸ்டமே காரணம். 4வதாக இன்னும் ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேருந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.